அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும். காஷ்மீர் தாக்குதலில் அமித்ஷாவை பதவி விலக சொன்ன திருமாவளவன் டிவியில் வருவதற்காக அவ்வாறு பேசியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவரின் இந்த கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நாட்டுப்பற்றுங்கிறது வேணும், தேசப்பற்று தேச உணர்வுங்கிறது வேணும். அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும். டிவியில வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினாலும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே வந்து இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும், பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு யாரு ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார். இருக்கிற ஒரு அணி, கட்டுக்கோப்பாக இருக்கிற அணி, வலுவாக இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு அணி தான். தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்பதற்காக எதையோ பேசக்கூடாது. திருமாவளவன் பாஜக கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்காரு. காஷ்மீர் கருத்துல வந்து நீங்க தேசப்பற்று தேச உணர்வு இல்லாம எதையோ பேசுறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை. தேசப்பற்றோ தேசிய உணர்வோ வளரக்கூடாத அளவுக்கு இங்கே மதத்தின் பெயரால் சமூக பிளவினவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள் தான். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பிக்கொண்டே இங்கே எப்படி இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு உருவாகும்? இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் நடக்கிற போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பாஜகவினர் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னதும் இவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. திருமாவளவன் சொல்லி உடனே அவர் பதவி விலகிவிடப் போவதில்லை, அல்லது அந்த அளவுக்கான நெருக்கடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே ஏற்படுத்திவிடப் போவதில்லை. ஆனால் ஆர்டிகிள் 370 என்கிற அந்த 370வது உறுப்பு அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற பயங்கரவாதத்தை அழித்துவிட முடியும் என்று பரப்புரை செய்தவர்கள் அவர்கள் நீக்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்து விட்டார்கள். ஜனநாயகம் இங்கே தழைத்தோங்கி இருக்கிறது, அமைதி பூத்து கிடக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? பயங்கரவாதத்தை இவர்களால் ஒழிக்க முடிந்ததா? 1,80,000 ராணுவ துருப்புகளை அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள், அல்லது வேலையிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் என்று மேஜர் ஜெனரல் ஒருவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன இவர்கள் பதில் சொல்லப் போகிறார்கள்? ஏன் அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும்? எதற்காக அந்த ஆட்குறைப்பை அவர்கள் செய்ய வேண்டும்? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது. பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகள் பயங்கரவாதத்திற்கு இடம் கொடுத்து விட்டது, அது தோல்வியடைந்து விட்டது என்பதை நான் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்கிறார். அவர்கள் சுப்பிரமணிய சாமிக்கு பதில் சொல்லட்டும், பிறகு திருமாவளவனிடம் அவர்கள் வரட்டும்.